கேஜிஎஃப் ஸ்டோரி எத்தனை வரேன்னு சொல்லிட்டு இல்லை சூனியக்காரி விச்சு அந்த மேஜிக் மாதிரி கோஸ்டடா ஹாண்டடா என்ன மூவினே தெரில. ஒரு 2 நிமிஷத்துக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. டிமாண்டி காலனி 2 வந்துக்கிறோமா இல்லை தங்கலான் வந்துக்கிறோமான்னு சொல்லிட்டு. விக்ரம் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாரு, ஆனால் அதுக்கான பலன் வந்து ஸ்க்ரீனில் தெரில. நீங்கள் என்ன கன்வே பண்ண நினச்சிங்களோ அதுதான் வந்துச்சே தவிர விக்ரம் சாரோட எஃபெக்ட் எதுவுமே தெரில. ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்துக்கலாம். பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். படம் நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் நான் மிரட்டி விட்டாங்க. விக்ரமும் மாளவிகமும் 2 பேர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க கடைசி வரைக்கும். பரவாயில்ல, சுமாராக இருக்குது. நோடபோது ஏதோ அப்போ நல்லா இருக்குது, பரவாயில்ல. பார்க்க பெரிய டாக்குமெண்ட்ரி படம்லாம் இல்லை, சும்மா கோல்டு தொலைட்டு போகிறாங்க அவ்வளோதான். பரவாயில்ல. ஆக்டிங் இது நல்லா இருக்குது. ஆக்டிங் டைரக்ஷன்லாம் நல்லா இருக்குது. படம் சூப்பர் ப்ரோ. ரஞ்சித் அண்ணனுக்கு பாராட்டணும், அதை விட விக்ரமுக்கு ரொம்ப முக்கியமாக பாராட்டணும். வேறு லெவல் பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆக்டிங் மாத்திரம் வேறு லெவலு. நம்மளுடைய விவசாயத்தை நம்ம காட்டு மண்ணெல்லாம் அள்ளின்னு போகாத அளவுக்கு பாதுகாப்பான படம். சூப்பராக இருக்குது. இது மெயின் திங் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி அதை பற்றி எடுத்த படம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் சார். விக்ரம் நல்லா இருக்கு. ஸ்டோரி ஃபேண்டசி டைப் மூவி தான், நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லைடா, அதே தான் சொன்னேன் இல்லையா, அதே தான். படத்தில் ஸ்டோரியே இல்லை, கதை அதான் கதை இல்லை. ஆக்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு. ஆனால் படத்தில் கதை இல்லை, அதனால் படம் நல்லா இல்லை. எதுவுமே எதிர்பார்த்தாம தான் வந்தேன். பட் ஸ்டில் மூவி பிலோ ஆவரேஜ் தான். ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்கு, பட் ஸ்டோரி இல்லை, அதுதான் பிரச்சனை. மேக்கிங் நல்லா இருக்கு. அதெல்லாம் ஓகே. பிடிச்சிருந்துச்சு. ரியல் ஸ்டோரி எனக்கு இது கேஜிஎஃப் இது மாதிரி நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு தான், ஆனால் ரொம்ப ஃபைட் ஆயிடுச்சு. செம ஆக்டிங் சூப்பராக இருக்கு. பிடிச்சிருச்சு. அடிபொலி. யா சூப்பராச்சு படம். I think the making is very much different. I think Vikram sir has also done a fantastic job. Mottathil, I mean, on the whole, the film is really, really nice. The making is really different. Acting wise, நல்லா இருக்காங்க. Story different. ரொம்ப படம் ப்ரோ. ஓகே, விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மியூசிக் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக ஜிவி பண்ணியிருக்காங்க ப்ரோ. நேஷ்னல் அவார்ட் கன்ஃபார்ம் விக்ரம்க்கு. ஸ்டோரி வந்து இது வந்து 80s and 96 இது ஸ்டோரி பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரஞ்சித் டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரம்காக பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே இந்த டைலாக்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு விக்ரம் புரியலனாலும் அந்த செஞ்சுரி இது வந்து நல்லா எடுத்திருக்காங்க ப்ரோ. இது விக்ரம் சார், ஐ ஆம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் விக்ரம் சார். பட் விக்ரம் சார் மூவியே இல்லை, ரொம்ப எனக்கு டிசப்பாயிண்ட் ஆனிச்சு. ஆனால் இது ட்ரைப் மூவி, ஒரு கோல்டு ஹண்டிங் அப்படியெல்லாம் பார்த்தேன் ப்ರೋ. ಏನಿಲ್ಲ ಬ್ರೋ, ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಮ್ಮ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ ತುಂಬ ಇತ್ತು. ಆ ಮೂವಿ ಲಾಂಗ್ ಟೈಮ್ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ವಿ. ತಂಗಳನ್ ಮೂವಿ ಫ್ಯಾನ್ ಶೋ ತುಂಬ ಇಂಪ್ರೆಸ್ಸಿಂದ ಬಂದು ಕುತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾಯಿದ್ವಿ. ಬಟ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ ಅಷ್ಟಿರಲಿಲ್ಲ. ಅವರು ವಿಕ್ರಮ್ ಸರ್ ಆ್ಯಕ್ಟಿಂಗ್ ಮಾತ್ರ ಸೂಪರಾಗಿತ್ತು, ಅಲ್ಟಿಮೇಟ್ ಆಗಿತ್ತು. ಮೂವಿ ಫುಲ್ ವಿಕ್ರಮ್ ಸರ್ ಮಾತ್ರ ನೋಡ್ಬೋದು ಅಷ್ಟೇ, ಬೇರೆ ಏನು ನಮಗೆ ಅಷ್ಟು ಫ್ಯಾನ್ಸ್ ಅಷ್ಟು ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ ಅಷ್ಟಿಲ್ಲ. ಅವರು ಟ್ಯಾಲೆಂಟ್ನ ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ யூஸ் ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ மூவிಯಲ್ಲಿ. ரஞ்சித் சார், நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ். டேரக்டராக நீங்கள் யோசிக்காதீங்க, ஆக்டராக யோசிங்க. ஆக்டரை வந்து உங்களுக்கோசம் யூஸ் பண்ணாதீங்க, ஃபேன்ஸுக்கோசம் யூஸ் பண்ணுங்க. விக்ரம் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாரு, ஆனால் அதுக்கான பலன் வந்து ஸ்க்ரீனில் தெரில. நீங்கள் என்ன கன்வே பண்ண நினச்சிங்களோ அதுதான் வந்துச்சே தவிர விக்ரம் சாரோட எஃபெக்ட் எதுவுமே தெரில. ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்துக்கலாம். பட் கேஜிஎஃப் மாதிரி எத்தனை போகிறேன்னு சொல்லிட்டு, கேஜிஎஃப்னா எஸ்ட் பிக்சர் சொல்ல, கேஜிஎஃப் ஸ்டோரி எத்தனை வரேன்னு சொல்லிட்டு இல்லை சூனியக்காரி விச்சு அந்த மேஜிக் மாதிரி கோஸ்டடா ஹாண்டடா என்ன மூவினே தெரில. ஒரு 2 நிமிஷத்துக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. டிமாண்டி காலனி 2 வந்துக்கிறோமா இல்லை தங்கலான் வந்துக்கிறோமான்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்று என்ன எதிர்பார்த்தோன்னா, ஒரு அடிமையாக இருக்குவாங்க, நம்ம கோல்டு எதனா எடுக்குவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி மீட்டு வந்தோம் அந்த மாதிரி எதனா ஸ்டோரி இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். பார்த்தா இங்கெல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுது. இது சிம்பிளாக சொல்லணும்னா, புதையலை பூதம் காத்துச்சுன்னு சொல்லுவாங்கம்மா, அந்த ஸ்டோரி தான். ஸோ இதுதான் ஸ்டோரி கான்செப்ட்டு. பூதம் வந்து புதையலை காத்துச்சு, அந்த பூதம் எடுத்துச்சா இல்லை நம்ம எடுத்தோமான்றத இவங்க விக்ரம் வச்சு சொல்லிக்கிறாங்க. அதனால பாவம் விக்ரம் தான் யாருக்காக போகிறான் வந்துடல.
ஆக்டிங் வைஸ் அவர் சொல்கிறதே தேவையில்ல. ஆக்டிங் வைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பட் விக்ரம் தெரா சொல்ல மாதிரி இல்லை ப்ரோ, 100 out of 100. பட் மூவி தான் ஆவரேஜ் கூட இல்லை, பிலோ ஆவரேஜ், ஒன் டைம் வாட்சபிள் கூட இல்லை. தேங்க்யூ. இந்த மனுஷனை செலிப்ரேட் பண்ண மிஸ் பண்ணிட்டோமோ தமிழ் சினிமாவில் அப்படிங்கிற. விக்ரம் 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 படம் ஃபுல்லாக விக்ரம் தான். அந்த மனுஷனை எவ்வளோ பாராட்டினாலும் பத்தாது, அப்படி இருக்குது. ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டோமோ இவரை பாராட்ட, தமிழ் சினிமா கொண்டாட மறந்துடுச்சோ அப்படின்னு இருக்கு. விக்ரம் சூப்பராக பண்ணியிருக்காரு, படம் நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாக விக்ரம். பார்வதி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்வதி விக்ரம், அதான் சொல்கிறேனே, படம் ஃபுல்லாக விக்ரம் தான் இருக்கார். விக்ரம் தவிர வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. விக்ரம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டோரி அந்த கேஜிஎஃப் ஸ்டோரி தான். நம்ம ஆளுங்க போயிட்டு அங்கே எப்படி வேலை பார்த்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க அப்படின்றது அதே ஸ்டோரி தான். பட் அகெயின் நல்லா எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்குது. படம் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. பாரஞ்சித் படத்துலேயும் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல. ஒரு அட்வென்ச்சர் படம் மாதிரி எடுத்திருக்காரு. 1001 டைப்பில் கொஞ்சம் வருது. பட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாரஞ்சித் படம் மாதிரியும் சொல்ல முடியாது. ஓகே, அந்த மாதிரி சார். ஆக்சுவலி Paranjit in all war is Paranjit movies. This is one of the best movie, and this will stand as a milestone for Paranjit career. And Chian Vikram is given his soul, 100% is given his soul. And Parvati also, she is given her soul and acted. All the actors, they have given her soul and acted the movie. And this movie will be a milestone for Paranjit career. That I can tell you. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரைட்டிங் ஆவரேஜ். பட் சவுண்ட் டிசைனு டெக்னிக்கலாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் படம் பக்காவாக தான் இருக்குது. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் ரைட்டிங் கொஞ்சம் இதாச்சு. பட் ஓவராலாக ஒரு வாட்சபிள் படம் தான். ஒன் டைம் என்னென்னா ப்ரெடிக்டபிள் ஆகுது ப்ரோ. அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சுது, செகண்ட் ஹாஃபில் இதுதான் நடக்க போகுதுன்ட்டு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுதான் ஒரு மைனஸாக தெரிஞ்சதை தவிர்த்து மற்றபடி ஒரு டீசென்ட் வாட்ச் தான். டீசென்ட் வாட்ச் படம். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டு, மேக்கப்பு, காஸ்டியூம்ஸு, டிஐஏ, சினிமாட்டோ எல்லாமே அதான் டாப் நாச் தான். டெக்னிக்கலாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ட்ரை தான் இந்த படம். அதில் நம்ம எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி என்னன்னா சில பேர் அந்த ப்ரொபகண்டாவோட பார்க்க வருவாங்க பாரஞ்சித் படத்தை. அவங்களுக்கு அது என்ன பண்ணாலும் அது அப்படி தான் இருக்கும். ஒரு ஆர்ட்டாக பார்த்தா இது ஒரு நல்ல படம் தான். ஸோ அதுதான் ஒரு ஆர்ட்டாக பார்க்க வேண்டிய படம். இது சும்மா ஒரு ப்ராப்பகண்டா எடுத்துன்னு வந்து அவர் ஜாதி படத்தை பண்ணுறாரு, அது பண்ணுறாரு பார்த்தா அப்படி தான் தெரியும். ஒரு நல்ல ஆர்ட் படம் தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் நிறைய அட்வென்ச்சர் மூவி பார்ப்பேன். ப்ளஸ் படம் மேக்கிங் சூப்பராக இருக்குது. நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ஸோ படம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி கொஞ்சம் டவுட் போகுது ஆக்சுவலாக. அந்த ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ் நம்ம 1001 பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸாக்டாக இது அப்படி தான் இருக்குது. 1001 அந்த ஃபைட் சீன் வர மாதிரியே இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா சீனுமே. பார்க்கலாம், படம் நல்லா இருக்குது தான். ஜிவி நல்லா இருக்குது, ஜிவி ஒர்க் நல்லா இருக்குது. பாரஞ்சித்தோட அந்த பொலிட்டிக்கல் அதையும் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் படம் முடிகிற வரைக்கும் பாருங்கள். படம் முடிஞ்சு வெளியே எல்லோரும் ஏஞ்சி போவாங்க, ஆனால் நீங்கள் போகாதீங்க, அங்கே பாருங்கள். நம்மளுடைய இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குது கோல்டு மைனிங்கில், அதை முழுசாக பார்த்துட்டு வாங்க, அவ்வளோதான். அதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இது புதுசாக இருக்கே, இது நம்ம ஹாலிவுட்டில் நிறைய பார்த்துருப்போம், பட் தமிழில் ரொம்ப புதுசாக இருக்குது. நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. சப்போர்ட் பண்ணுங்கள், தயவு செய்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1001 விட்ட மாதிரி இந்த படத்தை விட வேணாம் நான் சொல்கிறேன். ப்ரோ பாரஞ்சித் படத்துலையா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் ப்ரோ. நான் சொல்ல போனேன் மெட்ராஸ் அதெல்லாம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் இது செம்மையாக இருக்குது ப்ரோ படம் சொல்ல போனோன்னா. பட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கை சொல்ல வேணாம், ஆஸ் யூஷுவல் தெரிவிக்க விட்டுட்டார். மெயினாக வந்து ஜிவி பிரகாஷ், சியான் விக்ரம் தான். சியான் விக்ரம் ஆக்டிங் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து எல்லோரும் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். மஸ்ட் வாட்ச் மூவி ப்ரோ, கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லாருமே. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஸ்டார்டிங் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. பட் இன்டர்வெல்லேருந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா பிக்கப் ஆச்சு. பட் செம்ம படம், எல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். அதான் இன்ட்ரொடக்ஷன் கதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களா, ஸ்டார்டிங் இப்படி தான் போகுன்ட்டு, அதனால் ஸ்டார்டிங் ஸ்லோவாக போச்சு. பட் இன்டர்வல் மேலே தான் செம்மையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்டர்வல் பிளாக்லேருந்து படம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. என்ன சொல்கிறது, இப்போ என்விரான்மெண்ட்டுக்கான ஸ்ட்ரகிளும், கிளாஸ் ஸ்ட்ரகிள், எல்லாருக்கான ரைட்ஸ் பற்றி பேசியிருக்காரு. நல்லா இருக்கு படம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபேண்டசியில் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மாளவிகா மோகன் எனக்கு அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியல, பட் ஒரு கேரக்டராக சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. சீரியஸ் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர்.
ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே யா எவ்ரிதிங் சூப்பர். ஜிவி மியூசிக் ப்ரோ இல்லை ப்ரோ எல்லாமே டோட்டலாக படமே சூப்பராக வந்திருக்கு. விஷுவலாக இட்ஸ் அ வெரி பிக் ஸ்பெக்டாக்கிள்.